திருநெல்வேலி மாவட்டம் மருதகுளம் நெல்லை பொறியியல் கல்லூரியில் 18வது பட்டமளிப்பு விழா கல்லூரி கலையரங்கத்தில் வைத்து நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் ஜின்னா ஷேக் முகமது வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக தமிழக சபாநாயகர் அப்பாவு கலந்து கொண்டு இளங்கலை மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அண்ணா பல்கலைக்கழக திருநெல்வேலி மண்டல துணை இயக்குநர் பேராசிரியர் முனைவர் சைலேஷ் சர்க்குணம் மற்றும் மகேந்திரகிரி துணை இயக்குநர் பொறியாளர் ஜெபசிகாமணி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினர். இந்த விழாவில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பட்டமளிப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரி துறைத் தலைவர்கள் பிச்சம்மாள், சுப்புலட்சுமி, அனுஷா பியூட்டி, அக்பர் உசேன், பிரின்ஸ், பர்வதவர்த்தினி மற்றும் அனைத்து துறை பேராசிரியர்கள், அலுவலர்கள், நிர்வாக மேலாளர் ஆகியோர் செய்திருந்தனர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நெல்லை பொறியியல் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் முனைவர் ஜின்னா ஷேக் முகமது. நெல்லை பொறியியல் கல்லூரியின் 18வது பட்டமளிப்பு விழா இன்று காலை 11 மணி அளவில் தொடங்கி வெகு விமரிசையாக நடந்து முடிந்தது. கல்லூரியுடைய முதன்மை தலைமை விருந்தினராக மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் உயர் திரு அப்பாவு அவர்கள் கலந்து கொண்டார்கள். சிறப்பு விருந்தினர்களாக இஸ்ரோ இந்திய விண்வெளி மற்றும் ஆராய்ச்சி கழகத்தினுடைய சயின்டிஸ்ட் விஞ்ஞானி திரு சி ஜெபசிகாமணி டெப்டி டைரக்டர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். மேலும் அண்ணா பல்கலைக்கழக மண்டல திருநெல்வேலி அலுவலகத்தினுடைய துணை இயக்குனர் பேராசிரியர் சைலேஷ் சர்க்குணம் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார்கள். இந்த பட்டமளிப்பு விழாவில் சுமார் 275 மாணவர்கள் பட்டம் பெற்று தங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டை வாங்கி சென்றார்கள். அனைத்து மாணவர்கள் அதுக்கப்புறம் பெற்றோர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். அவர்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் தங்களுடைய பட்டங்களை சிறப்பு விருந்தினர் மற்றும் தலைமை விருந்தினர் கையால் பெற்றுக்கொண்டார்கள். எங்கள் கல்லூரியானது எங்கள் கல்லூரியானது நெல்லை பொறியியல் கல்லூரி மருதகுளத்தில் அமைந்துள்ளது. 2000 ஸ்டார்ட் பண்ண காலேஜ் நம்ம ஜஸ்டிஸ் ஃபாத்திமா பேபி அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட கல்லூரி. இந்த கல்லூரியிலே 5 பாடங்கள் இருக்கிறது. சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இந்த 5 பாடங்கள் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் கல்லூரி அண்ணா பல்கலைக்கழகம் இணைப்பு பெற்றது, அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. கடந்த ஆண்டு வளாக தேர்வில் கேம்பஸ் இன்டர்வியூவில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் போன்ற சிட்டியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் 2000 துவங்கப்பட்ட கல்லூரி. அதனால் நம்ம கல்லூரியில் படித்த பழைய மாணவர்கள் வெளிநாடுகளில் கனடா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, மலேசியா, கல்ஃப் போன்ற நாடுகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதிகமான மாணவர்கள் அரசு துறையிலும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில மாணவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராகவும் உள்ளார்கள். இது எங்கள் கல்லூரிக்கு கிடைச்ச மிக தனி சிறப்பு. இதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. 60% மேலே எங்கள் சீட்டு ஃபில் ஆகிட்டு கவுன்சிலிங் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீட் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நன்றி. To special guest Dr. Sailesh Sargunam. Ceremony of the college has been called to distribute the degrees in various subjects to the candidates who in the examination recently held for the purpose of having கல்லூரியின் 18வது பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை புரிந்து தலைமை விருந்தினராக வீட்டிற்கும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் கண்ணியத்திற்குரிய எம் அப்பாவு ஐயா அவர்களே, கௌரவ விருந்தினர்கள், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிறப்பு விருந்தினர், அண்ணா பல்கலைக்கழக திருநெல்வேலி மண்டல துணை இயக்குனர் மற்றும் தோட்டா
காத்தான்குடி பஞ்சாயத்து பிரதிநிதிகளே, அரசியல் பிரதிநிதிகளே, கல்லூரி பேராசிரியர்களே மற்றும் அலுவலர்களே, பட்டம் பெற காத்திருக்கும் மாணவ மாணவிகளே, அவர்களுடைய பெற்றோர்களே, காட்சி மற்றும் அச்சு ஊடக நண்பர்கள், legislative assembly, most respected deputy director, ISRO propulsion complex Mahendragiri, most respected deputy director of ஆனால் இந்த கல்வி நமக்கு இப்போது இவ்வளவு தாராளமாக எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிறது என்றால் சும்மா கிடைக்கிறதல்ல இந்த கல்வி. இன்னும் இந்திய திருநாட்டில் பல மாநிலங்கள் சாமானிய மக்களை போய் சென்றடையவில்லை. அதற்கு ஒரு உதாரணத்தை சொன்னால், இந்தியாவினுடைய பட்டப்படிப்பினுடைய சராசரி 24% என்று சொன்னால், தமிழ்நாட்டினுடைய பட்டப்படிப்பினுடைய சராசரி 51 விழுக்காடு இருக்கிறோம் என்று சொன்னாலே 2 மடங்குக்கும் அதிகமாக தமிழ்நாடு இந்த கல்வியிலே முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம் என்று சற்று திரும்பி பார்க்க வேண்டும். ஒரு காலத்தில் கல்வி நமக்கு கிடையாது, நமக்கு என்றே சொல்லிக்கிட்டே நமக்கு கிடையாது, இங்க இருக்கின்ற ஒருவருக்குமே கிடைக்காது. கல்விக்கு படிக்க பள்ளிக்கு சென்றால் அது குற்றம். ஆந்திரா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, இந்த தென்பகுதியை உள்ளடக்கியதான் மதராஸ் பிரசிடென்சி என்று சொல்வார்கள். மாணவர்கள் கூகுளிலே தேடி பார்க்கலாம். உங்கள் கையிலே இப்போது பார்க்க வேண்டாம், நீங்கள் சரியா என்று நீங்கள் எண்ணி பார்க்கலாம், தேடி பார்க்கலாம். கூகுளிலே சென்று பார்த்தால் அன்றைய நிலை உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட முன்னால் 1914 ஒரு புள்ளி விவரத்தை சொல்கிறேன். 1916 15 லட்சம் பேரில் 15 எஸ் மஹ்மூதா பர்வீன். நான் வந்து 2020 டிகிரி பட்டம் முடித்தேன். கொரோனா டைமில் டிகிரி கொடுக்காதனால இப்போ ஒரு கிராண்ட் செலிப்ரேஷன் வச்சு எங்களுக்காக இந்த காலேஜ் வந்துட்டு பெரிய ஃபங்க்ஷன் நடத்திருக்காங்க. நான் டிகிரி வாங்கினதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் காலேஜுக்கும் பெரிய தேங்க்ஸ். ஹலோ, என் பேர் ஜொஹர் அனிஷா அஹ்மத். நான் வந்து 2020 வந்து கிராஜுவேட் ஆனேன். ஆனால் கொரோனா டைம்னால எனக்கு வந்து அன்றைக்கி கான்வகேஷன் நடத்த முடியாதனால இப்போ எனக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க எங்கள் காலேஜ் மொத்தமாக. தேங்க்யூ ஸோ மச்.